ஒரு பக்கம் ரஷ்யாவோட புதிய கண்டுபிடிப்பு, இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட அணு ஆயுதம். இது 2ம் தான் பெரிய அளவுல தலைப்புச் செய்திகளெல்லாம் தூக்கி சாப்பிட்டு முன்னேறி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா, 2ஓட மைலேஜும் அந்த அளவுக்கு இருக்கு. அடுத்த கட்டமா உலகத்த எந்த மூலைக்கு தூக்கிட்டு போய் வைக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற பயப்படுற அளவுக்கு எதிரிகளுக்கு செய்தியா இருக்கு. சரி, ரஷ்யா ஒண்ண கண்டுபிடிக்குது. அமெரிக்காவோட அணு ஆயுத கொள்கை சார்ந்த முடிவு. சரி, ரஷ்யா என்ன கண்டுபிடிக்குது அப்புட்ன்னா, இந்த உக்ரைன் யுத்த களம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாட். இருக்கறதுலயே ஹாட் அப்படின்னு சொல்லலாம் சமகாலத்துல. காரணம் என்ன அப்புட்ன்னா, அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு யுத்தங்கள் எப்படி பயணிச்சாலும் சரி, அதுக்கோட பிள்ளையார் சொல்லி, விதை அப்படிங்கிறது உக்ரைன் யுத்த களம் தான். காரணம் என்ன அப்புட்ன்னா, இதுக்கு முன்னால உலகப்போர் 1, 2 அதுக்கு முன்னால உள்ள போர்கள் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு அப்டேட் ஆயி தான் பெருசா பிளாஸ்ட் ஆயி, ஒரு வெர்ஷனா அப்படியே கன்டினியூவா தூக்கிட்டு போயிருக்கும். அந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு விஷயங்கள் மைலேஜ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. பீரங்கியில ஆரம்பிச்சு பாராசூட் படைகள் வரையும் கடைசியில அணு ஆயுதம் அப்படின்னு ஒரு பிரம்மாஸ்திரம் மாரி வந்து நின்னுச்சு. அந்த மாரி உக்ரைன் யுத்தகலம் அப்படிங்கிறது பல புதிய தயாரிப்புகள உள்ள கொண்டு வந்து, அடுத்த 100 வருஷத்துக்கு எப்படி பயணிக்குங்கிறத காட்டிருச்சு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் Starlinkஓட கனெக்டிவிட்டி. அந்த கனெக்டிவிட்டி யுத்த களத்துல எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ உக்ரைனுக்கு குடுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்தார்கள். சீனாலாம் கதறவே ஆரம்பிச்சுச்சு. ஆஹா! நம்ம ஊருக்குள்ள இத கொண்டு வந்துட்டாய்ங்க அப்டின்னா, கிளர்ச்சி படையெல்லாம் உருவாக்கிட்டாங்கன்னா, கிளர்ச்சி படைக்கு ஃபுட் பிரிண்ட்ஸ் கூடிருமே! ஒண்ணுமே பண்ண முடியாதோ! அப்டின்னு நடுங்குற அளவுக்கும், Starlinkக செக் வைக்கிறேன், Starlink பேரலலா டெக்னாலஜிய கொண்டு வரேன், Starlinkக சுட்டு வீழ்த்துறேன் அப்டின்னு குளோபல் டைம்ஸ்ல எழுதாத விஷயங்கள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அதே மாரி ப்ராடக்ட் இருக்கு, இல்ல 1000 விஷயங்கள் சொன்னாலும், சீனாவ பொறுத்தவரை ஒண்ணும் நம்பகத்தன்மை இருக்காது. அதனால அத ஓரமா வச்சரலாம். இப்ப ரஷ்யா அங்க தான் கேம் ஆடுது. Starlinkஓட ஆப்ஜெக்ட்கள துல்லியமா கண்டறிஞ்சு, தகர்த்து எறியிற வேலைய இப்ப உருவாக்கி இருக்கார்கள். இன்னமும் அது சோதனை ஓட்டம் தான் அப்டின்னாலும் மிக விரைவில் வரப்போது. ஏறக்குறைய அத பத்தி பெருசா பேசுறார்கள்னா, டமால்னு களத்துக்கு தூக்கிட்டு வந்துருவார்கள். இல்ல களத்திலேயே உபயோகம் பண்ணி ரிசல்ட்ட கையிலேயே வச்சிருப்பார்கள். அமெரிக்கா பையன் வாய தொறக்காம இருந்திருப்பான். அப்ப Starlink போச்சு அப்டின்னா, உக்ரைனோட நிலைமை என்ன? செலன்ஸ்கி நிலைமை அதோகதி தான். அதே சமயம் இத மையமா வச்சு ரஷ்யாவோட ஆதரவான நாடுகளுக்குள்ள ஊடுருவலாம் அப்டின்னு நெனச்சா, அதுக்கு ஒரு ஆப்பு. அதே மாரி எலான் மஸ்க் ஃபர்ஸ்ட்டு பேசின வாயெல்லாம் இப்ப பேசியிருந்தாரு அப்டின்னா, ஒட்டுமொத்தமா Starlink ஜோலியே முடிஞ்சிருக்கும். இந்த அளவு ஒரு சிறப்பான ப்ராடக்ட்ட உள்ள இறக்கியிருக்கார்கள். இன்னமும் களத்துக்கு வரும்போது கதி கலங்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இது Starlinkஅ பொறுத்தவரை ரஷ்யா அந்த இடத்துல உள்ள பெரும் வெயிட்டேஜ ஒட்டுமொத்தமா வாரி சுருட்ட போகுது. அதோட ஜெலன்ஸ்கியோட கம்யூனிகேஷன் மைலேஜ் அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம போயிரும். அப்புறம் அண்ணன் என்ன செய்வாரு ஜெலன்ஸ்கி அண்ணன் அப்படின்னு கேட்டோம்னா, தப்பிச்சு ஓடுவாரு அவ்வளோதான். சரி, இந்த பக்கம் இந்த அப்டேட். அமெரிக்க அணு ஆயுதத்துக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்க அணு ஆயுதத்துக்கு பிரச்சனை இல்ல. அமெரிக்க அணு ஆயுதம் பயன்படுத்துற நாடுகள், அதாவது அமெரிக்கா எந்த நாட்டு மேல பயன்படுத்துதோ அவனுக்கு தான் பிரச்சனை. ஆனா எங்க அதுல தப்பிச்சோம் பொழச்சோம் நம்மகிட்ட திரும்பிருமோ அப்படிங்கிற பயம் அமெரிக்கால வாட்டி வதக்குது. காரணம், ட்ரம்ப் பெரிய அளவுல நான் அத பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். எந்த அளவுக்கு அப்டின்னா, "டேய் எல்லாருக்கும் முதல்ல நான் தான்டா பயன்படுத்துவேன். இந்த சமகாலங்கள்ல அணுகுண்டுன்னு ஒண்ணு வெடிக்குது. அது நான் வீசுறதா தான் இருக்கும். அப்புறம் என்ன பயன்படுத்துவியா? மாட்டியா?" அப்படின்னு கேட்கிற. பெரிய பொருள் செலவு பண்றதுக்கு இத வீசி டக்குன்னு வேலைய முடிக்கலாம்ல அப்படின்னு பேசக்கூடிய ஆள் பிரச்சாரத்துல பேசினால், அதே சமயம் அவரோட கொள்கையும் அதான். முதல்ல நான் தான் யூஸ் பண்ணுவேன். என்னத்த? அணு ஆயுதத்த. என்னடா இது! முதல்ல நம்மலாம் யூஸ் பண்ண மாட்டோங்கிற கொள்கைய தானே வச்சிருக்கோம். இதே மாரி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கொள்கை வச்சிருக்கு. அமெரிக்கா கிட்டயும் அந்த மாரி 1 டஜன் கொள்கை இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதான். சரி, மனுஷன் செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். செய்யறக்கு அதிகாரம் இருக்கா? சத்தியமா இருக்கு. இறுதி முடிவு அவர்தான். ஆலோசனை சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். அவர் கையெழுத்து போட்டு உத்தரவு போட்டாச்சுன்னா, எடுத்துட்டு போய் போட வேண்டிய வேலை மட்டும் தான் அமெரிக்க ராணுவத்துக்கு. எதிர்த்து பேசவோ, இல்ல வேற ஒரு கையெழுத்து வாங்கவோ, அதுக்கு அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. தலைவன் தான். சோலோ. ஒரே குருக்கள் மாரி ஒரே ஓனர். ட்ரம்ப் அவர்களோட முதல் காலகட்டத்தில
பல விஷயங்கள் வேடிக்கையா சொல்லப்படும். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, அவரு டேபிள்ல ரெட் கலர் பட்டனே வச்சிருப்பார். அதாவது அந்த அணு ஆயுத பட்டன் மாரியே வச்சிருப்பார். அவர்கள் கிட்ட பேச வரக்கூடிய தலைவர்களாகட்டும், இல்ல அங்க உள்ள முக்கியமான பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே, வடகொரியாவ தாக்க சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி தாக்கிடலாமா? வேணாமா? நீங்க இறுதியா ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாராமா. அவங்க அப்படியே ஸ்டன் ஆகி இருப்பார்களாமா. என்ன மனுஷன் இப்படி பேசிட்டு இருக்காரு? அதுவும் கூலா உட்காந்து அப்படின்னு. சரி நானே முடிவு பண்ணிட்டேன். நீங்க ரொம்ப கூச்சப்படுறீங்க, யோசிக்கிறீங்க. தாக்குவோம். அணு ஆயுதத்த வச்சே தாக்குவோம் அப்படின்னு டேபிள்ல உள்ள ரெட் கலர் பட்டன அமுத்திருவாராமா. ஆப்போசிட்ல உள்ள பார்ட்டி கதி கலங்கி போயிருமாமா. என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கதவ தொறந்து ஒரு ஆள் வருவாரு. இவரு கக்கா புக்கான்னு சிரிப்பாராமா. என்னன்னு கேட்டா, மனுஷன் டயட் கோக் அதிகமா குடிக்கக்கூடிய ஆள். அதனால அதுக்கான பட்டனா இத வச்சுட்டு, ஊர்ல வரவன பூரா நியூக்ளியருக்கான பட்டன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி விளையாண்டுகிட்டு இருந்திருக்காரு. இது அந்நாட்கள்ல பிரபலமா செய்திகள்ல எல்லாம் வரும். இந்த மாரி அணு ஆயுதத்த வச்சே தான் அவரோட விளையாட்டு பூரா இருக்கும். இந்த தாட்டி வராரு. என்ன செய்வார்? வெறும் விளையாட மட்டும் செய்ய மாட்டேன். வினையான காரியங்களை செய்வேன். பிரச்சாரம் பூரா சொல்லிட்டு வரார். அப்ப எப்டிதான் இவர கண்ட்ரோல் பண்றது? அதிகாரம் இவருக்கு மட்டும் கிடையாது. காங்கிரஸ்க்கும் சேர்த்து அதோட பவர இம்ப்ளிமெண்ட் பண்ற அதிகாரத்த குடுத்துருவோம். 2 பயலுகளும் சேர்ந்து முடிவெடுத்தா தான் அணு ஆயுத தாக்குதல அமெரிக்காவால நடத்த முடியும். அப்படிங்கிற மாற்றத்த பைடன் உட்கார்ந்து 1000 கையெழுத்து போட்டு வீணா போன உக்ரைனுக்கு எல்லாத்தையும் தூக்கி குடுக்குற. இந்த கையெழுத்தையும் போட்டு அமெரிக்காவ காப்பாத்திரு. காரணம் நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா, பதிலுக்கு அவனுங்களும் செய்வாய்ங்க. ஏதோ ஒரு பகுதி மாட்டிக்கும். அதனால இந்த திருத்தத்த செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி பைடன் கட்சியில பெரும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். அத நோக்கிய டிராஃப்ட் வழிமுறைகள் இத நோக்கி போக ஆரம்பிச்சுட்டார்கள். தலைவன் உள்ளுக்குள்ள வரதுக்குள்ள இந்த அணு ஆயுத பட்டனோட அதிகாரத்த பாதிய பிடுங்கி அந்த பக்கம் காங்கிரஸ்ட்ட வச்சிரணும். பாதிய இவர் அமுத்துனா மீதி பாதிய அவர்கள் அமுத்துனா மட்டும் தான் அமெரிக்காவால அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியுங்கிற ஒரு மாபெரும் சிஸ்டத்த உருவாக்கிருவோம் அப்படின்னு பைடன் சார்ந்த கட்சி துடிக்குது. நிறைவேறுமா? நிறைவேறாதா? நாட்கள் கம்மியா இருக்கு. இது பூரா அமெரிக்காவோட சிக்கல். ஆனா, அமெரிக்கால இப்படி ஒரு புயல் வீசுது. அமெரிக்க அணு ஆயுதத்த பார்த்து மத்த நாடுகள் பயந்தது போக, அமெரிக்காவே பயப்படுது. இதுக்கு காரணம் ஒற்றை மனுஷன். இப்படி 2 வல்லரசு நாடுகளும் இது சம்பந்தமான விஷயங்கள கூடுதலா ஃபோக்கஸ் பண்றம்போதே ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. 2 பயலுகளும் மனசுக்குள்ள இவ்வளவு நாள் வச்சிருந்த திட்டத்த மெல்ல மெல்ல வீதிக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வீதிக்கு கொண்டு வரும்போது, எத்தன நாடு வீதிக்கு வரப்போதோ அப்படிங்கிற பயம் எல்லா பயல்ட்டயும் இருக்கு. ஆனா பர்ட்டிகுலரா ஒரு 10 நாடு எழுதி வச்சிருக்காய்ங்க. அந்த லிஸ்ட் ஊரறிஞ்ச லிஸ்ட் தான். ரகசியம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர்கள் உஷாரா இருக்கிறத பொறுத்து அமெரிக்காவோ, ரஷ்யாவோ எந்த அளவுக்கு ஃபோர்ஸ யூஸ் பண்ணுவார்கள் அப்படின்னு கணிக்கலாம். ஆனா ட்ரம்ப பொறுத்தவரையும் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு தான். அதனால ஈரான நோக்கி அணு ஆயுதத்த வீசுவாரா? இல்ல வடகொரியாவ நோக்கி அணு ஆயுதத்த வீசுவாரா? இல்ல ஏதாச்சும் ஒரு போர் விமான கப்பல ஹவுதிகள் தாக்கிப்புட்டாய்ங்க வெற்றிகரமா அப்படின்னா, ஏமன்ல கூட போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பார்த்து சூதானமா இருந்துக்கங்க. முடிஞ்ச அளவு நாங்க புடுங்க பார்க்குறோம். முடியலன்னா நீங்கலாம் சூதானமா இருந்துக்கங்கன்னு பைடன் நிர்வாகத்திலே பேச ஆரம்பிச்சுட்டார்கள். நடக்குதா? நடக்கலையா? அப்படிங்கிறத சில நாட்கள்லயே தெரிஞ்சு போயிரும். நம்மளும் இங்க விரிவா அப்ப பார்ப்போம். நன்றி. வணக்கம்.